இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ரொம்ப போர் அடிச்சுதா? அவ்வளோலாம் இல்ல, இருந்தாலும் கொஞ்சம். சரி, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஓகே. துர்கா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. ஐயோ சிஸ்டர், பாத யாத்திரை போறதா பொய் சொல்லிட்டு வந்தோம். இப்ப நாம நிஜமாவே பாத யாத்திரை தான் போய்கிட்டு இருக்கிறோம். இன்னும் இந்த காட்டுக்குள்ள எவ்வளவு நேரம் தான் தேடிக்கிட்டு இருக்கிறது? வைரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? கஷ்டத்தை பார்க்காத சங்கரபாண்டி, பாம்பு புத்து இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டா போதும். வைரம் அதுக்குள்ளதான் இருக்கும். கஷ்டப்படாம நட. வைரம் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சிட்டா அந்த துர்கா மாரி அவங்க 2 பேருக்குமே ஒரு முடிவு கட்டிடலாம். அப்புறம் அந்த கோடிக்கணக்கான சொத்து எனக்கு தான். வா. அதானே பார்த்தேன், உங்களுக்கு தான். போங்க. ஏய் பாண்டி, புத்து. ஆமா, புத்துதான் சிஸ்டர். சங்கரபாண்டி, குருஜி சொன்ன அந்த பாம்பு புத்து இதுதான் போல இருக்கு. அது எப்படி சிஸ்டர் அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். பாண்டி, சீக்கிரம் வா. உள்ள வைரம் இருக்கு. நான் வரேன். இதோ சீக்கிரம் வரேன். வா. பாரு. நகருங்க. பாரு பாரு. வைரம் இருக்குது. சிஸ்டர், ஓமா சிஸ்டர், வைரம் ஜொலிக்குது, கண்ணை பறிக்குது. நாம ஜெயிக்க போறோம். எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் இனிமே நடக்க போகுது. எஸ் சிஸ்டர், போங்க. போய் புத்துக்குள்ள கைய விட்டு வைரத்தை அபேஸ் பண்ணுங்க சிஸ்டர். போங்க. என்னாச்சு சிஸ்டர்? ஏன் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டீங்க? வைரம் புத்துக்குள்ள இல்லையா? இல்ல இல்ல, வைரம் உள்ளதா இருக்கு. நீ கைய உள்ள விட்டு அதை வெளியில எடுத்துரு. நானா? ஆமா, நீதான். எனக்கு கை எட்டாது. அது ரொம்ப ஆழமா இருக்கு. உன் கை கொஞ்சம் நீளமா இருக்குல்ல, அதான் நீ உன் கைய விட்டு வைரத்தை வெளியில எடுத்துரு. இல்ல இல்ல சிஸ்டர், இருங்க. நான் போய் ஒரு குச்சி எடுத்துட்டு வரேன். முட்டாள், குச்சி எடுத்துட்டு வரேங்கற. குச்சியை வச்சு எப்படி வைரத்தை எடுக்க முடியும்? உன் கைய உள்ள விட்டு எடு. ஓ, ஐயோ, நீ போய் எடுக்க போறியா இல்லையா? எடுக்கிறேன் சிஸ்டர். வேற என்ன பண்றது? ஐயோ, என்ன மாட்டி விடுதே. எடுக்கலனா இது கொல்லும், எடுத்தா அது கொல்லும். நான் என்ன பண்ணுவேன்? சீக்கிரம் எடு. எடுக்கிறேன் சிஸ்டர். பறக்காதீங்க. ஏய் பாண்டி, சீக்கிரமா எடு. ஐயோ 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 ஐயோ, கண்ணு எரியுது. ஐயோ ஐயோ, கண்ணு எரியுது. என்ன பாண்டி? ஐயோ, கண்ணு பயங்கரமா என்னாச்சு எரியுது. பாண்டி? இருட்டா இருக்குது. ஐயோ ஒண்ணும் இல்ல, மண் ஏதாவது கண்ணுல பட்டிருக்கும். மெதுவா கண்ணை திறந்து பாரு. என்ன எரியுது? பாரு. ஐயோ, என் பார்வை கண்ணை திற. போயிடுச்சு போல பாண்டி. இருக்குது. எரிச்சல்ல கண்ணையே திறக்க முடியல சிஸ்டர். பட்ட பாவத்துக்கு பயப்படாத. கண்ணு போயிடுச்சு போல இருக்குது சிஸ்டர். ஏய், பயப்படாத பயப்படாத பயப்படாத. பக்கத்துலயே ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கும், போய் என்னன்னு பார்க்கலாம். சரியா போயிடும். வா. பயப்படாத, ஒண்ணும் இல்ல. ஐயோ, பயப்படாத பாண்டி, பயப்படாத. ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது. வா. கொண்டு வா, வா. போறீங்க. நான் தான் சொல்றேன்.
டாக்டர் ஒன்னும் பிரச்சனை இல்லையே. 2 கண் பார்வையும் சுத்தமா போயிடுச்சு மேடம். திரும்ப பார்வை வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஐயோ, ஆமா, என்ன நடந்துச்சு? எப்படி பார்வை போச்சு? அது பர்வத மலையில பாத யாத்திரை நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பூச்சி கடிச்சிருச்சு டாக்டர். அது ரொம்ப ஆபத்தான பகுதியாச்சு மேடம். அங்க எதுக்காக பாத யாத்திரை போனீங்க? அந்த காட்டுல ஆபத்தான மிருகங்கள், கடுமையான விஷப்பாம்புகள்லாம் இருக்கு. அநேகமா விஷப்பூச்சி தான் கண்ணில் பட்டு கண் பார்வை போயிருக்கும். இப்போதைக்கு ஒரு மருந்து எழுதி கொடுக்குறேன். இந்த மருந்து கொடுங்க, சரியாதான் பாப்போம். இந்தாங்க. எனக்கு கண் பார்வை திரும்ப கிடைக்குமா டாக்டர்? ஓகே டாக்டர். பாண்டி எங்க வா, வா. இருக்கீங்க? பாத்து சார், பொறுமையா வா. மேடம் வா. கிட்ட கை கொடுங்க. அம்மாடி, பாத்து மெதுவா வா. மெதுவா பத்திரமா சார். கூட்டு போ, ஒண்ணும் ஆகாது. பொறுமையா போங்க. கான்ஸ்டபிள் சார். ஓபன் பண்ணுங்க, சார் பார்க்கட்டும். தட்ராஜ், சார் பொறுமையா சார். பாருங்க சார். மகனே தட்ராஜ், உன்னை இந்த குளத்திலடா பார்க்கணும். உங்க அப்பாவுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? எனக்கு அப்புறமா உள்ள அரசியல் வாரிசா கொண்டு வரலாம்னு நினைச்சலடா. என் ஆசையில பட்டு விழுந்துருச்சே. சார், உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். எனக்கு தேவை ஆறுதல் இல்ல சார். என் மகனோட இந்த நிலைமைக்கு காரணம் யாருன்னு தெரியணும். கண்டுபிடிச்சீங்களா? சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் சார். கண்டுபிடிச்சிடலாமா? பிடிச்சிடலாம், பண்ணிடலாங்கிற பதில் எனக்கு தேவையில்லை. கல்யாணம் ஆகி 5 வருஷம் கழிச்சு தவம் இருந்து பெத்த மகையாய்வன். அவனை இந்த நிலைமைக்கு ஆளாகிறது யாரா இருந்தாலும் சரி, அவங்களை இந்த 24 மணி நேரத்துல என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி ஆகணும். என் பையனோட இறுதி சடங்கு முடியறதுக்குள்ளயும் என் பையனை கொன்னவனோட இறுதி சடங்கு நடந்தாகணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவனை உடனே கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். ஓகே சார். இன்ஸ்பெக்டர், போஸ்ட்மார்ட்டத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். சார் 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 சார், உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா சார்? சார், அரசியல் எதிரிங்க இல்லனா உங்க குடும்ப எதிரிங்க யாராவது உங்க மகனை கொலை பண்ணிருப்பாங்கன்னு நம்புறீங்களா சார்? சார், என்ன மோட்டிவ் சார்? என் மகனோட நிலைமை நினைச்சு நான் ரொம்ப கலங்கி போயிருக்கேம்மா. அவன் எனக்கு கொல்லி வைக்கிறது போய் நான் அவனுக்கு கொல்லி வைக்கிற துர்பாக்கிய நிலைமை ஆயிடுச்சுப்பா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பொறுப்பான பதவியில இருக்கிறனா ஆதாரம் இல்லாம யார் மேலேயும் பழி போட முடியாது. சார், உங்க மகனோட இந்த நிலைமைக்கு யார் சார் காரணம்? அதோட மோட்டிவ் என்ன சார்? எனக்கு தெரியல. அத காவல்துறை தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். நான் கமிஷனர்கிட்ட சொல்லியிருக்கேன். சார் 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 ஏமா, அவரே மகனை பறிகொடுத்த துக்கத்துல இருக்காரு. இப்ப எதுவும் வேண்டாம். எந்த கேள்வியா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே, ப்ளீஸ் வழி விடுங்க. எல்லாரும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. கொஞ்சம் வழி விடுங்க. ஓரமா போங்க தட்ராஜ். சார் ப்ளீஸ். சார் ப்ளீஸ், உங்க சூழ்நிலை புரியுது. சார் ப்ளீஸ். ப்ளீஸ் சாரி சார். வாங்க சார். வாங்க சார், ப்ளீஸ் சார்.